சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பங்கிறது ஒரு நாள் கணக்கு. வார ஆரம்பத்திலேயே சூழ்நிலைகள் சந்திராசிரமத்தோட ஆரம்பிக்குது. ஒரு நாள் கழித்து அந்த சந்திராசிரம சூழ்நிலைகள்லாம் சரியாயிடும். இப்போ இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடிக்குள்ள சூழ்நிலையை தான் ஆரம்பிக்குது. இருப்பினும் உங்களுக்கு மதியத்துக்கு பிற்பாடு மறைமுகமாக நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு தொந்தரவு காலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய நாட்கள்லாம் 9, 10, 11 இந்த மாதிரி அமைப்பு இருக்கனால வார ஒர்க்கிங் டேஸ் எல்லாமே நல்ல ஒரு சூழ்நிலை தான். ஸோ வார இறுதிங்கிற ஒரு கணக்கு கூட சிம்மராசி நபர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம். அதே போல் சூரியன் நீச அமைப்பு விட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. சூரியனுக்கு முன்ன இடத்துல செவ்வாய் புதன், பின்னாடி அமைப்புகளில் வரும்போது சுக்கரனோட அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். பௌர்ணமி அமைப்பில் தான் போயிட்டு இருக்கு விரையாதிபதி. ஸோ 12ஆம் இடத்தை விரையாதிபதி சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் தூர இடத்துல இருந்து கொஞ்சம் நடக்கும். அலைச்சல் திருச்சலோட சில நன்மைகள் நடக்கும். பயணங்கள் மூலியமாக ஆதாயங்கள் உண்டு. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆதாயங்கள் உண்டு. ஸோ பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் சிம்ம ராசிக்கு இப்படிப்பட்ட பலனை தான் கொடுக்கும். ஒரு இடத்த விட்டு நகர்த்தி நீங்கள் நகர்ந்து போய் அந்த மாதிரி விஷயத்தல் மூலியமாக தான் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். உட்காந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்காது. கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும். புதிய நபர்கள், அதாவது சிம்பிளாக சொல்ல போனாக்கா சிம்மராசி நபர்கள் இந்த வாரத்தில் ஒரு ஆதாயத்தை பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் எஃபர்ட்டை கொஞ்சம் தூரமாக தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு தான் போடுற மாதிரி இருக்கும். ஷார்ட்டாக இது முடியாது, லென்த்தாக போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் முடியும். அதே சமயம் ஒரு பௌர்ணமி அமைப்பில் இருக்கனால பாக்கியங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல போகாது. பக்கத்துலேயே ஒரு விஷயங்கள் கிடைப்பதற்கு பதிலாக அப்படியே கிடைச்சாலும் தவறுகளாக முடியும். ஸோ அதனால் பக்கத்துலேயே ஒரு விஷயம் கிடைப்பது பதிலாக தூர இடத்துலேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், நல்ல செய்தி கிடைக்கிறது. ஸோ நல்லது எல்லாமே உங்களுக்கு தூர இடத்துலேருந்து கிடைக்கும் இந்த வாரத்தில். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் சிம்மராசிக்கு அதுதான் பலன். உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது, ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் கிடைச்சா போது தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தூர இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வருது. இது பலருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சில பேர் இப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அவர்களுக்கு இது கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் ஒரு பாதுகாப்பு இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே இந்த பாதுகாப்பு இருக்கும். செக்யூரிட்டி இல்லாமல் எந்த விஷயமும் உங்களுக்கு தோல்வி வரவே வராது. ஸோ சேஃபாக தான் நீங்கள் இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். பெரிய தொந்தரவுகள் இருக்காது. சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல வாரம் தான். ஒன்றும் கெடுதல் வாரம்லாம் கிடையாது. கொஞ்சம் தூரமாக எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இதுதான் அடிப்படையாக நீங்கள் வச்சுக்கணும்.